வளர்ந்த நாடாக இந்தியா மாற பெண்களின் பங்களிப்பு அவசியம். கோவையில் மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பேச்சு. 2047ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற வேண்டும் என்ற கனவை நனவாக்க அனைத்து துறைகளிலும் பெண்களின் தீவிர பங்களிப்பு மிகவும் அவசியம் என மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்னபூர்ணா தேவி கோவை அவினாசிலிங்கம் மனையியல் மற்றும் மகளிர் உயர்கல்வி நிறுவனத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் தெரிவித்துள்ளார். கோவை அவினாசிலிங்கம் மனையியல் மற்றும் மகளிர் உயர்கல்வி நிறுவனத்தின் 36வது பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாக அரங்கில் நடைபெற்றது. அவினாசிலிங்கம் மனையியல் மற்றும் மகளிர் உயர்கல்வி நிறுவனத்தின் வேந்தர் முனைவர் மீனாட்சி சுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இதில் துணைவேந்தர் உயர்கல்வி முனைவர் பாரதி ஹரி சங்கர் அனைவரையும் வரவேற்று பேசினார். விழாவில் சிறப்பு விருந்தினராக மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்னபூர்ணா தேவி கலந்து கொண்டு உயர்கல்வி முடித்த மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். முன்னதாக விழாவில் பேசிய அவர், இந்திய பிரதமரின் தொலைநோக்கு தலைமையின் கீழ் நாம் சுயசார்பு மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய இந்தியாவை கட்டி எழுப்பும் நோக்கத்தில் நகர்வதாக குறிப்பிட்ட அவர், 2047ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற வேண்டும் என்ற கனவை நனவாக்க அனைத்து துறைகளிலும் பெண்களின் தீவிர பங்களிப்பு மிகவும் அவசியம் என தெரிவித்தார். கடந்த 2020ஆம் ஆண்டு செயல்படுத்தப்பட்ட தேசிய கல்விக் கொள்கையில் பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு உள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், பெண்கள் மற்றும் குழந்தைகள் அமைச்சகத்தில் பெண்களுக்கு உள்ள பல்வேறு திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளில் முதல் மதிப்பெண்கள் எடுத்த 83 மாணவியருக்கு புத்தகங்கள் வழங்கி கௌரவித்தார். இதனைத் தொடர்ந்து கலை மற்றும் சமூக அறிவியல் புலம், மனையியல் புலம், உயர் அறிவியல் புலம், இயற்பியல் மற்றும் கணக்கீட்டு அறிவியல் புலம், வணிகம் மற்றும் மேலாண்மையியல் புலம், கல்வியியல் புலம், உடல்நல பராமரிப்பு அறிவியல் புலம் மற்றும் பொறியியல் புலம் ஆகிய துறைகளை சார்ந்த 2472 மாணவியர் பட்டம் பெற்றனர். இளநிலையில் 1814 பேருக்கும், முதுநிலையில் 615 பேருக்கும், முதுநிலை பட்டய படிப்பில் 9 பேருக்கும், ஆய்வியல் நிறையியல் உட்பட முனைவர் பட்டம் 33 பேர் என மொத்தம் 2472 மாணவியர் பட்டங்களை பெற்றனர். और एक स्वर्णिम भविष्य के सपने को साकार करने के लिए प्रतिबद्ध महिला स्नातकों के एक प्रेरक अविनाशी प्रकाश पुंज से विलीन हूँ और इस शानदार परिसर में सशक्त महिलाओं के साथ मिलने और उनके साथ अपने विचार साझा करने का ये अद्भुत अवसर आपने दिया। इसके लिए मैं आयोजक वर्ग को धन्यवाद देना चाहता हूँ और मुझे इसके विजन, संस्थापकों के आदर्शों और यहाँ किए जा रहे प्रभावशाली कार्यों के बारे में करीब से जानने का अवसर मिला। इस संस्थान की असाधारण उपलब्धियाँ और इसकी स्थापना के बाद से मूल्य आधारित शिक्षा के प्रति इसकी अटूट निष्ठा वास्तव में उल्लेखनीय भी है। Team of multidisciplinary faculty, research scholars, along with LCA Garcia, and we believe that this is going to become, it can also have its impact at 4 new centers and cells have been established. उपस्थित आदरणीय कुलाधिपति, सम्मानित कुलपति, रजिस्ट्रार, प्रतिष्ठित गणमान्य professors, 2 academic professors, not only from academia but also from industry, in order to privilege to 2,472 graduates, which includes சார் மனசிலாங்க மேடம் இங்க பாருங்க மேடம் மேடம் இங்க பாருங்க மேடம் கார்த்திகா எஸ்பி எந்த காலி பண்ணு தெரியும் மேடம் இங்க பாருங்க மேடம் டிஎம்எஸ் முத்தமால் அவார்ட் ஜுவாலஜி பூஜா ஆர் இங்க பாருங்க மேடம் ஒரு ஷாட்டோட பாருங்க மேடம் இங்கே பாருங்க பார்ப்போம்
இங்கே வருமா Shri O.P. Narula Award Rural Development. எல்லாரும் எடுக்கிறேன் கண்டு போட வேண்டாம். Shri Murthy Award Biotechnology. To France, Japan, UAE, and UK reflect her global outlook. To join me in welcoming our Honorable Minister.